தேவை. அரசியல் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறது. அரசியல் நடப்புகளை கண்காணிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், உரையாட வேண்டும். நான் பல கடைகளில் அரசியல் பேச வேண்டாம் என்று குறிப்பை பார்க்கிறேன். ஐரோப்பாவிலே காப்பி கடைகளில் தான் புரட்சியே தோன்றியது. அதனால் காப்பி கடைகளை தடை செய்து விடலாமா என்று கூட யோசித்தது உண்டு. அங்குதான் அறிவார்ந்த நபர்கள் கூடி பலவற்றையும் சிந்தித்தார்கள். சட்டத்தை பற்றி, திட்டத்தை பற்றி சிந்தித்தார்கள். எனவே அரசியல் விழிப்புணர்வு தேவை. அரசியலில் நடப்பவற்றை பார்க்க வேண்டும், அதிலே ஒரு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசியல் அருவருக்கத்தக்கது போன்ற எண்ணத்தை உருவாக்குவதிலிருந்து மாற்றி இளைஞர்கள் அதில் ஆர்வம் கொள்ள செய்வது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். நெகிழியின் உபயோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முடிந்த அளவிற்கு ஒன்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். தூக்கி எறிகிற பண்பாட்டிற்கு விடுதலை தர வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்படும். அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, மன ரீதியான, உடல் ரீதியான விழிப்புணர்வு. இன்று பெரும்பாலான இளைஞர்கள் எதையோ துரத்துகிற அவசரத்தில் உடலையும் மனத்தையும் பற்றி பொருட்படுத்தாமல், உடற்பயிற்சி செய்யாமல் எப்போதுமே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பணியே என்று கரைந்து போகிறார்கள். உடலை கவனிப்பதும், உடலை நாம் நல்லபடியாக பராமரிப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சம். அப்போதுதான் மன தூய்மை ஏற்படாமல் இருக்கும். உடல் யாருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவர்கள் மனம் திண்மையாக இருக்கும். வந்து மோதிப்பார்கள் என்று சொல்லுகிற ஆற்றலோடு திகழும். அதனால் நாம் மனத்தை திண்மைப்படுத்துவதற்கும் உடலை பராமரிப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உடலையும் மனதையும் பறிகொடுத்து எந்த சாதனையை செய்தும் அது பயனில்லை. அதனால் மொழி விழிப்புணர்வு. நான் தமிழ் மொழி தாய்மொழி என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. தமிழ் மொழி தனக்கே உள்ள பண்பாட்டு கூறுகளை கொண்டது. உதாரணமாக ஆங்கிலத்தில் பெரியவர்களையும் நீங்கள் யூ என்று தான் அழைப்பீர்கள், சின்னவர்களையும் யூ என்று தான் அழைப்பீர்கள். ஆனால் தமிழில் பெரியவர்களை நீங்கள் என்றும், சின்னவர்களை நீ என்றும், பல பேரை நீவர் என்றும் அழைப்பதற்கு நம்மிடம் சொற்கும் நாம் என்பதற்கும் அங்கே வீதான். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிறது, நாம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமாக நம் தாய்மொழியிலே பல அற்புதமான கூறுகள் இருக்கின்றன. ஒரு மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்ற சாதனம் மட்டுமல்ல, அது பண்பாட்டு கூறுகளையும் கொண்டுள்ளது. நாம் மொழியை அறிந்தால்தான் விருந்தோம்பலை கற்றுக்கொள்ள முடியும், வீரத்தை கற்றுக்கொள்ள முடியும், பண்பை கற்றுக்கொள்ள முடியும், தாய்மையை கற்றுக்கொள்ள முடியும், நேசத்தை கற்றுக்கொள்ள முடியும். நம் இலக்கியத்திலே கூறப்பட்டிருக்கின்ற சான்றாண்மையை, சால்புகளை கற்றுக்கொள்ள முடியும், தூய்மையை கற்றுக்கொள்ள முடியும். எனவே மொழி மீது விழிப்புணர்வும் தேவை என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன். எனவே நாம் அனைவரும் முயன்று இன்றிலிருந்து விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறி, விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, இந்த உலகமே ஒரு சோலையாக, நம் நாடே ஒரு பூங்காவாக, நம் மாநிலமே ஒரு நந்தவனமாக மாறுவதற்கு முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.